Hello guys, welcome back to Tech with Jana channel. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல பாஸ்வேர்ட் பாத்தீங்கன்னா அப்படி வந்து சேஞ்ச் பண்றது வித்அவுட் ஓல்ட் பாஸ்வேர்ட். சோ அதாவது நமக்கு பழைய பாஸ்வேர்ட் வந்து ஒரு சிலர்லாம் பாத்தீங்கன்னா வந்து மறந்துட்டு இருப்பீங்க. சோ பழைய பாஸ்வேர்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா வந்து இப்போ இன்ஸ்டாகிராம்ல வந்து நீங்க உங்களோட நியூ பாஸ்வேர்ட் பாத்தீங்கன்னா வந்து செட் பண்ணிக்கலாம். சோ அந்த மாதிரி பாத்தீங்கன்னா வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியா பாத்தீங்கன்னா வந்து இந்த பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ற மட்டும் கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்லுவோம் இன்ஸ்டாகிராம். சோ இது ஒரு நல்ல ஒரு விஷயம் அப்படின்னு தான் சொல்லுவோம். இது எப்பயோ பாத்தீங்கன்னா வந்து வந்துருச்சு. சோ அதெல்லாம் தெரியாம இருந்தீங்கன்னு பாத்தீங்கன்னா வந்து வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சோ சப்போஸ் உங்களுக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும்ல. ஓகே, சோ வீடியோக்குள்ள பார்த்து முன்னாடி நீங்க உங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னு பாத்தீங்கன்னா வந்து கீழே கமெண்ட்ல ஐ சப்ஸ்கிரைப் அப்படின்ற ஒரு கமெண்ட்டை போடுங்க, தெரிஞ்சுக்கலாம்ல. ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆல் பார்த்தீங்கன்னா வந்து நான் என்னோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஓப்பன் பண்ணி வச்சாச்சு. ஸோ யாருனாச்சும் வந்து ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக பார்த்தீங்கன்னா வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரி, ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கார்னரில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு அந்த 3 லைன் மாதிரி இருக்கும். ஸோ மெனு ஆப்ஷன் மாதிரி இருக்கும். அந்த 3 லைன் கிளிக் பண்ணால் நம்ம ஆக்சுவலாக நம்ம செட்டிங்ஸ்லாம் வந்து போகல. ஸோ அந்த செட்டிங்ஸை பார்த்தீங்கன்னா வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல ப்ரைவசி அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா வந்து செக்யூரிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த செக்யூரிட்டியை பார்த்தீங்கன்னா வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இன்ஸ்டாகிராம் ரொம்பவே பார்த்தீங்கன்னா வந்து ஈஸியாகிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா வந்து ஈஸியாகிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நம்ம வந்து வித்தவுட் ஓல்டு பாஸ்வேர்டே போடாமே பார்த்தீங்கன்னா வந்து டேரெக்டாக வந்து நம்ம நியூ பாஸ்வேர்டை போட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஆகிடுச்சு. அதுவும் சேஞ்ச் பண்ணுற மெத்தட் பார்த்தீங்கன்னா அந்த முறை வந்து ரொம்ப ஈஸியாகிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். சரி, ஓகே, இப்போ நான் அந்த பாஸ்வேர்டு அப்படின்னு இருக்குல்ல, அதை நான் ஜஸ்ட் கிளிக் பண்ணாலே போதும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து வந்துடும். வி ஹவ் சென்ட் டு இமெயில். அதாவது நம்ம வந்து அந்த லிங்கே டேரெக்டாக ரீசெட் பண்ணுற லிங்கே பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு வந்து மெயிலில் சென்ட் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ என்ன இமெயிலில் சென்ட் பண்ணியிருக்காங்களா, ஸோ ஜனாஜான் அப்படின்ற இமெயில் நான் வந்து பிளர் பண்ணிவிடுவேன். ஸோ அந்த என்னோட இமெயிலில் பார்த்தீங்கன்னா வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜஸ்ட் நான் இப்போ வந்து அந்த இமெயிலுக்குள்ளே போகிறேன். ஸோ பாருங்கள், ஸோ இமெயிலை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா வந்து ரீசெட் யுவர் பாஸ்வேர்டு வந்து இருக்குது. இந்த ப்ளூ கலரில் ஒரு பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, ரீசெட் பாஸ்வேர்டு. அதை வந்து நான் இப்போ கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ டேரெக்டாக பார்த்தீங்கன்னா வந்து ரீசெட் பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா வந்து போய்ங்க பாருங்கள், கிரியேட் ஸ்ட்ராங் பாஸ்வேர்டு அப்படின்ற ஓல்டு பாஸ்வேர்டு இந்த கேட்கவே இல்லை. ஸோ டேரெக்டாக நியூ பாஸ்வேர்ட் அகைன் ஜஸ்ட் கிளிக் ரீசெட் பாஸ்வேர்டு. ஓகே ப்ரோ, இதெல்லாம் ஓகே. அந்த இமெயில்னு ஒன்று சொன்னீங்களா, அந்த இமெயில் வந்து என்னால் வந்து சேஞ்ச் பண்ண முடியுமா அப்படின்னு. அதாவது நான் கிளிக் பண்ணோடனே ஒரு இமெயிலுக்கு போச்சு அப்படின்னு சொன்னல. ஸோ அந்த இமெயில் வந்து எந்த இடத்துல இருக்கோ அதை நான் எங்கே போய் சேஞ்ச் பண்ணுறது. சப்போஸ் ஒரு சில பேர் வேறு ஒரு ஜிமெயிலில் வந்து ஸ்விட்ச் ஆகிட்டு இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒன்றும் இல்லை கைஸ். ஸோ ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து போயிடுங்க. ஸோ அக்கௌண்ட்டில் போனே பர்சனல் இன்ஃபர்மேஷன் சொல்கிற ஆப்ஷன் இருக்கும். அந்த பர்சனல் இன்ஃபர்மேஷனை கிளிக் பண்ணி உள்ளே போனாலே அந்த ஒரு இமெயில் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வந்து இருக்கும். ஸோ இந்த இதில் என்ன இமெயில் இருக்கோ நீங்கள் ரீசெட் பாஸ்வேர்ட் பண்ணுவீங்களா, ஸோ அந்த இமெயில் தான் பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஒரு ரீசெட் லிங்க் பார்த்தீங்கன்னா வந்து போகும். ஸோ நீங்கள் ஜஸ்ட் இந்த இடத்துல கிளிக் பண்ணிட்டு இமெயிலை சேஞ்ச் கூட பார்த்தீங்கன்னா வந்து பண்ணிட்டு டிக் கொடுத்துட்டா ஸோ ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் அந்த ஒரு இமெயிலேருந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து அந்த ரீசெட் பாஸ்வேர்டுக்கான லிங்க் வந்துடும். ஓகே, ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக அதுமாதிரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லுறேன். வீடியோ பிடிச்சிருந்துன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் வந்து பழைய பாஸ்வேர்ட் தெரியாமல் வந்து இந்த மாதிரி பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்கன்னா ப்ரோ அதெல்லாம் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு, ஸோ இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி வீடியோ ஷேர் பண்ணி சொல்லுங்கள். அந்த மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு நான் உங்களை சந்திக்கிறேன். பை கைஸ்.